அவரை ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்பார்கள். தற்செயலாக பிரதமராக மட்டுமல்ல, தற்செயலாக அரசியலுக்கு வந்த ஒரு மாமேதை. அவரது பயணமெல்லாம், அவருடைய ப்ரொஃபைல் இந்த நாட்டை ஆண்ட பல தலைவர்களுக்கு முன்னும் பின்பும் கிடையாது அப்படின்னு பார்த்துட முடியும். பல உயர் பொறுப்புகளில் இருந்தவர். ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர், ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவர். தாயை இளம் வயதில் இழந்தவர். நாட்டுடைய பிரிவினை, நாடு பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்ததே அந்த பிரிவினையால பாதிக்கப்பட்ட குடும்பம் அவருடையது. புலம்பெயர்ந்து நம் நாட்டுக்கு வந்து நாட்டுடைய தலைவராக, பிரதமராக உயர்ந்தவர். அந்த பிரிவினையின் போது தன்னுடைய தந்தையை இழந்தவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு அரசு பள்ளியில் படித்து, ஒரு கல்வி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும், நாட்டு தலைவனாக உயர்த்தும் என்பதற்கு அவர் ஒரு மிகச்சிறந்த சான்று. ஒரு சாதாரண பள்ளியில் படித்தார். பிறகு ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் என்று பல பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பொருளாதார மாமேதையாக உயர்ந்து, நாடு ஒரு இக்கட்டான பொருளாதார சூழல்ல இருந்த போது, அடுத்த வாரத்துக்கே வழி இல்லை, இன்னும் 2 வாரத்தில் நாடு திவால் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நாட்டை மீட்டவர். கசப்பான நடவடிக்கையாக அன்று தோன்றினாலும் இன்று ஒரு சீரான பாதையில், ஒரு பொருளாதார பாதையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதற்கான எதிர்ப்புகள் எதிர்கட்சிகளில் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியிலே இருந்தது. இது சரியான பாதையா, நம்ம ஒரு சோசியலிச பாதையில் அதை ஒரு பிரியம்பிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு, லிபரலைஸ் செய்யணுமா, அவர் எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் அதை திறம்பட கையாண்டு நாட்டை சரியான பொருளாதார பாதையில் வழி நடத்தியவர். அதில் மாற்று கருத்துகள் இருக்கு. ஒரு இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு அவருடைய பொருளாதார கொள்கைகள் காரணம் அப்படின்னு விமர்சிப்பவர்கள் உண்டு. அதில் சாதகங்கள் உண்டு, பாதகங்கள் உண்டு. ஆனால் அன்று அது தவிர்க்க முடியாத ஒரு நடவடிக்கையாக இருந்தது. அந்த பாதையில தான் இன்னும் நாம் பயணிக்கின்றோம் எனும் பொழுது அது அவர் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயம்தான். ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ, வரலாறு என்னை இன்னும் சரியாக மதிப்பிடும் என்று. அவருடைய சாதனைகள் அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல முடியும். இந்த பொருளாதார சீர்திருத்தம் ஒன்று என்றால், பிரதமராக அவர் எடுத்திருக்கக்கூடிய பல முக்கியமான நடவடிக்கைகள். இந்த 123 சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட், அதற்கு ஒரு பெரிய விமர்சனம் கட்சிக்குள்ள இருந்தது. குறிப்பாக அவரது கட்சி தலைமை மத்தியில் இருந்தது. திருமதி சோனியா காந்திக்கு கூட ஒப்புதல் இல்லை. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடனான அந்த ஒப்பந்தம் ரொம்ப அவசியம். நம்ம ஒரு நியூக்ளியர் பராயா அப்படிங்கிறதுலேருந்து உலக நாடுகளுடைய, உலக வல்லாதிக்க சக்திகளுடைய அங்கீகாரம் நமது அணுசக்திக்கு தேவை என்பதை உணர்ந்து அதை பல எதிர்ப்புகளை மீறி சாதித்து சிங் இஸ் கிங் என்று நிலைநாட்டியவர். 10 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியில் நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டவர். ஆனால் வெரி கான்சிக்வென்ஷுவல் பிரைம் மினிஸ்டர். கான்சிக்வென்ஷுவல் என்றால் அவருடைய தாக்கம் என்பது பல தசாப்தங்களுக்கு இனி தொடர்ந்து உணரப்படும். அவர் கேபிட்டலிஸ்ட் என்று அவரை வர்ணித்து விட முடியாது. பொருளாதார சீர்திருத்தங்களின் அடிப்படையில் அவர் நிறைய ஏழை எளிய மக்களை, அவருடைய வாழ்க்கைகளை தொடக்கூடிய பல நடவடிக்கைகளை எடுத்த மாமேதை. இன்னைக்கு நரேகா என்று சொல்லக்கூடிய 100 நாள் வேலை உறுதி திட்டமாகட்டும், இல்லை தகவல் உரிமை சட்டமாகட்டும், ஒரு சாமானியனுக்கு நாட்டில் ஒவ்வொரு பிரஜைக்கும் அரசு சம்பந்தமான தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் எல்லாத்தையும் தெரிந்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு என்ற அந்த உரிமையை கொடுத்தவர். கல்வியை உரிமையாக்கியவர், பொதுமக்களுடைய உரிமையாக்கியவர். இப்படி பல வரலாற்று நடவடிக்கைகள் எடுத்தார். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கு. அந்த ஆதார் என்பது பல விஷயங்களை எப்படி எளிமைப்படுத்தி இருக்குன்னு பார்க்கிறோம். அதற்கு வித்திட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த ஆதார் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.